3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. அதான் தோஷம் என்றால் குறைபாடுன்னு அர்த்தம். அடுத்தது 4வது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதாவது சுகஸ்தானம் சொல்லுவாங்க. நான் ஒரு சுகம் முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா, அங்கே போய் செவ்வாய் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த சுகம் குறையுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அங்கேயும் செவ்வாய் இருந்தால் கணவன் இறக்கிறது அல்லது மனைவி இறக்கிறது இதுமான பிரிவுகள் சொல்லுவாங்க. 8வது இடம்னாலே தாம்பத்திய வாழ்க்கை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பற்றி பேசிட்டே போகலாம். அது அந்த ஸ்தானத்துலேயும் வந்து செவ்வாய் இருந்துச்சுனாலும் தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. போகம் என்றாலே வந்து என்ஜாய் பண்ணுறது விஷயம், அயன சயனம்னாலும் தூங்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ படுக்கை ஸ்தானம், படுக்கை அறையில் வந்து செவ்வாய் இருந்தாலும் தோஷம்ன்றது இது பொதுவான ஒரு விஷயம். ஓகே. ஸோ தாம்பத்தியம், 2 பேருடைய இன்டர்கோர்ஸ் விஷயங்கள், கணவன் மனைவியோட உறவு முறைகள், இன்டிமெசியாக இருக்கிறது எல்லாமே வந்து ரத்தக்காரகன் என்று சொல்லுவாங்க, குருதிக்காரகன் சொல்லுவாங்க, மங்களக்காரகன். நிறைய பேர் என்ன பண்ணால் செவ்வாய் தோஷம்னா செவ்வாய்னா கெட்டவனே சொல்லிட்டு இருக்காங்க. அது தப்பான ஒரு விஷயங்க. அதே மாதிரி இந்த தோஷம்ன்றது எல்லாருமே தப்பாகவே நினைக்கிறாங்க. இந்த தோஷம்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சே செத்துருவாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம்னா செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை திருமணம் செய்வது மிக மிக நல்ல ஒரு விஷயம். ஓகே. இவங்களுக்கு செக்ஷுவல் தாட்ஸ் அதிகமாக இருந்து இந்த பொண்ணுக்கு இல்லைன்னா அது மேட்ச் ஆகாது. அதனால தான் செவ்வாய் தோஷ பொருத்தம்ன்றது. இவங்களுக்கு இருக்க அவங்களுக்கு இருக்கிற 2 பேருக்கும் அதில் இன்டிமசி நல்லா இருக்கும். அதுதான் விஷயம். ஸோ வந்து ஒருத்தவங்களுடைய கணவன் மனைவி பிரிவினைக்கு காரணமே தாம்பத்தியமும் ஒரு காரணம். பெட்டில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அவங்க இது பண்ண மாட்டாங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து அந்த இன்டிமசியாக இருக்கணும் அப்படின்னும் போது தாம்பத்தியம் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் தோஷமும் செவ்வாயும் நல்லா இருக்கணும் 2 பேருடைய ஜாதகத்துலையும். அப்படின்னும் போது ஒருத்தருக்கு நல்லபடியாக இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா அது வேஸ்ட். அதே மாதிரி இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னா செவ்வாய் தோஷம் இல்லாதது பண்ணக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஜோதி சுடர் டாக்டர் என் ஞானரதம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். ஜோதிடம் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடக்கத்துலேருந்தே சொல்லிட்டு வர்றது என்ன, இந்த செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்றது ஒன்று சொல்லுவாங்க. அந்த செவ்வாய் தோஷம்னா எதனால வருது, அது திருமணத்துல ஏன் முக்கியமா அது பார்க்குறாங்க அப்படின்றது அதை பற்றி சொல்ல முடியுமா? நல்ல ஒரு கேள்விங்க. என்ன விஷயம்னா தோஷங்களுக்கு உண்டான காரணங்கள் கூட நான் அப்புறம் கூட சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய் தோஷன்றது இப்போ ஜாதகத்தில் வந்து பொதுவாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 2, 4, 7, 8, 12வது ஸ்தானங்கள் தான் செவ்வாய் தோஷம்வாங்க. அது 2வது இடம் எதை குறிக்குதுன்னா குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா திருமண தடையாகும். இந்த பேச்சால ஏன்னா வாக்குஸ்தானம், பேச்சால வந்து கெட்ட பேர் வந்து சண்டை போட்டுக்கிறது, இது மாதிரியான கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் குறையும். அதான் தோஷம் என்றால் குறைபாடுன்னு அர்த்தம். அடுத்தது 4வது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதாவது சுகஸ்தானம் சொல்லுவாங்க. நான் ஒரு சுகம் முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா, அங்கே போய் செவ்வாய் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த சுகம் குறையுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செவ்வாய்ன்றது 4வது இடத்துல இருக்கும்போது அம்மாவுக்கும் ஆகலை, பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்க. சரி, அது மட்டுமா அப்படின்னு பார்க்குறச்சா 7வது இடம்ன்றது களத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னும் போது அந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் தோஷமாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு குறைபாடுன்னு. ஏன்னா 7வது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்காதல் பிரச்சனைகள் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நல்லபடியாக ஃபேமிலி ஓடிட்டுருக்கோம், திடீர்னு பார்த்தா ஒரு நடுவில் ஒருத்தர் வந்து சேர்ந்துருப்பாரு, கணவனுக்கு தெரியாமல் இவங்க அஃபேர் ஆகிருப்பாங்க. இது தெரிஞ்சோன்னா கணவன் வந்து அடிக்கிறது, கொல்றது அல்லது கொலை பண்ணுறது, இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 7வது இடம் முக்கியமான ஒரு விஷயம். இதுவும் காரணமாக இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 8வது இடம். 8வது இடம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா மாங்கல்ய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கேயும் செவ்வாய் இருந்தால் கணவன் இறக்கிறது அல்லது மனைவி இறக்கிறது இதுமான பிரிவுகள் சொல்லுவாங்க. 8வது இடம்னாலே தாம்பத்திய வாழ்க்கை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பற்றி பேசிட்டே போகலாம். அது அந்த ஸ்தானத்துலேயும் வந்து செவ்வாய் இருந்துச்சுனாலும் தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த இடமும் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12வது இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் தோஷம் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ 12வது இடம் என்ன, எதை குறிக்கிறது? அயன சயன போகஸ்தானம் சொல்லுவாங்க. போகம் என்றாலே வந்து என்ஜாய் பண்ணுறது விஷயம், அயன சயனம்னாலும் தூங்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ படுக்கை ஸ்தானம், படுக்கை அறையில் வந்து செவ்வாய் இருந்தாலும் தோஷம்ன்றது இது பொதுவான ஒரு விஷயம். ஓகே.
ஸோ திருமணம் இல்லைன்னா ஒரு சுப காரியங்களாவே குரு எங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்பாங்க. ஏன் திருமணத்துல மட்டும் செவ்வாய் தோஷம், செவ்வாய் எங்க இருக்கு அப்படின்றது ஏன் பார்க்கறாங்க? அந்த ஒரு முரண்பாடா இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. நல்ல ஒரு கேள்விங்க, நல்ல ஒரு விஷயம். ஏன்னா குரு வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா திருமணக்காரர்கள், அதாவது எப்படின்னா குருபலம் வந்துருச்சா, திருமணம் நடக்குமா அப்படின்றதுக்காக குருபலம் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க. ஒரு விஷயம். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அது ரொம்ப முக்கிய விஷயம். குரு என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப கிரகம், ஒரு சுபத்தன்மை, சுப விஷயங்கள் நடக்குது. குரு என்றால் என்ன, புத்திரக்காரகன். அது வந்து குழந்தைக்கு உண்டான விஷயத்தை தாங்க குறிக்குது. புத்திரக்காரகன் அவன். குருபலம் வந்துச்சுன்னா குழந்தைக்கு உண்டான தருணங்கள் வந்துச்சு கூட சொல்லலாம். குழந்தை விஷயத்துக்கு புத்திரக்காரகனாகிய குரு நல்லா இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப விஷயத்திற்கு செய்து முடிப்பதற்காக தான் குரு பகவான் வருவார். ஒன்று. அதே மாதிரி சுக்கிர பகவான் வந்து கலத்திரக்காரகன் சொல்லுவாங்க. ஸோ கணவன் மனைவி இது மாதிரி விஷயத்தை கலத்திரக்காரகன். அப்போ வந்து சுக்கிரன் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது சுக்கிரனுடைய நிலையை வைத்து தன்னுடைய கணவனையோ அல்லது மனைவியோ அவங்கவுங்களுடைய கலத்திரக்காரகன் எப்படி இருப்பாங்க அப்படின்ற விஷயத்துக்கு அது யூஸ் ஆகும். ஆனால் செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது வந்து இலைமறைவு காய்மறைவாக நம்மளுடைய முன்னோர்கள் வைத்துள்ளார்கள். செவ்வாய் தோஷம்னு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தான் தாம்பத்தியத்துக்கு அதிபதியான ஒரு விஷயம். ஸோ தாம்பத்தியம், ரெண்டு பேருடைய இன்டர்கோர்ஸ் விஷயங்கள், கணவன் மனைவியோட உறவு முறைகள், இன்டிமெசியா இருக்கிறது எல்லாமே வந்து ரத்தக்காரகன் என்று சொல்லுவாங்க, குருதிக்காரகன் சொல்லுவாங்க, மங்களக்காரகன். நிறைய பேர் என்ன பண்ணா செவ்வாய் தோஷம்னா செவ்வாய்னா கெட்டவனே சொல்லிட்டு இருக்காங்க. அது தப்பான ஒரு விஷயங்க. செவ்வாய் வந்து இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு பார்க்கறச்ச செவ்வாய் வந்து ஒரு மங்களக்காரகன். அவன் வந்து கெட்டு போகக்கூடாதுன்றது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இந்த தோஷம்ன்றது எல்லாருமே தப்பாவே நினைக்கிறாங்க. இந்த தோஷம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சே, செத்துருவாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயம்னா செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை திருமணம் செய்வது மிக மிக நல்ல ஒரு விஷயம். அப்படின்னும் போது ரெண்டு பேருக்கும் தாம்பத்தியம் காரகன் சொன்னோம் இல்லையா, இவங்களுக்கு செக்ஷுவல் தாட்ஸ் அதிகமா இருந்து இந்த பொண்ணுக்கு இல்லைன்னா அது மேட்ச் ஆகாது. அதனாலதான் செவ்வாய் தோஷ பொருத்தம்ன்றது. இவனுக்கு இருக்கு அவங்களுக்கு இருக்கா, ரெண்டு பேருக்கும் அதுல இன்டிமசி நல்லா இருக்கும். அதுதான் விஷயம். ஸோ வந்து ஒருத்தவங்களுடைய கணவன் மனைவி பிரிவினைக்கு காரணமே தாம்பத்தியமும் ஒரு காரணம். பெட்ல சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்க இது பண்ண மாட்டாங்கன்னா சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து அந்த இன்டிமசியா இருக்கணும் அப்படின்னும் போது தாம்பத்தியம் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் தோஷமும் செவ்வாயும் நல்லா இருக்கணும் ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும். அப்படின்னும் போது ஒருத்தருக்கு நல்லபடியா இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா அது வேஸ்ட். அதே மாதிரி இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னா செவ்வாய் தோஷம் இல்லாதது பண்ணக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். இதுலயே வந்து அதான் சொல்லுவாங்களே, வீரியமான செவ்வாய் கண்டிப்பா ஆளையே அடிச்சிடும் அப்படிலாம் பேசுவாங்க நிறைய விஷயங்கள். செவ்வாய் தோஷத்துக்கும் உண்டான வீரியமான ஸ்தானங்களும் இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு செவ்வாய் தோஷம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க, மேடம் என் பொண்ணுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு மேடம், நீங்க வந்து பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு மேரேஜ் பண்ணுங்க. பொண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் தோஷமே அங்க இல்ல அப்படின்னா அது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மேடம் 8ல் தான் இருக்கு, நல்ல கணக்கு போட்டு பாருங்க நம்ம கிட்டயே சொல்றாங்க. ஏன்னா சில இடங்களில் செவ்வாய் வந்து என்ன விஷயம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிவர்த்தி, அதாவது விதிவிலக்கு அப்படின்ற விஷயம் இருக்கு. அது என்ன மாதிரியான விடங்கள் அப்படின்னு பார்க்கறச்ச, செவ்வாய் வந்து மகரத்தில் செவ்வாய் உச்சம் இருக்கின்றார். அதே மாதிரி கடகத்தில் நீச்சம் பெறுகின்றார். இப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் அது 7, 8, 2, 4, 12வது ஸ்தானமாக வந்தாலும் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. ஒரு விஷயம் கவுண்டிங்ல. அதே மாதிரி அந்த கட்டமா வந்துருச்சுன்னா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை, அது எக்ஸெப்ஷன் ஆயிடும் ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதான் மகரத்தில் உச்சம் பெறுகின்றார், செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் அவங்களுக்கு தோஷம் இல்லைன்ற விஷயம் நிறைய பேர் தெரியாது. இந்த எண்ணி மட்டும் பார்ப்பாங்கன்னா 8ல் செவ்வாய் இருக்கு, 7ல் செவ்வாய் இருக்கு, 4ல் செவ்வாய் இருக்குன்னு செவ்வான்னு சொல்லிட்டு வராங்க. அது தப்பான ஒரு விஷயம். அடுத்தபடியாக விதிவிலக்கு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் மற்றும் விருச்சிகம், இந்த 2 ராசிலையும் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. ஏன்னா அங்க வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகின்றார். ஆட்சி பெறுவது நல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து 2வது ஸ்தானமாகவோ அல்லது லக்னத்தில் இருந்து எண்ணும் பொழுது 1, 2 2வது ஸ்தானமாகவோ அல்லது 4வது ஸ்தானமாகவோ அல்லது 7வது ஸ்தானமாகவோ அல்லது 8வது ஸ்தானமாகவோ அல்லது 12வது ஸ்தானமாகவோ இந்த மேஷராசியாகவோ அல்லது வந்து விருச்சிக ராசியாகவோ இருந்து அதில் செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக தோஷம் இல்லை. இந்த ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணா, குரு பார்த்தால் தோஷம் இல்லைன்னு. குரு பார்த்தால் சில விஷயங்களை கம்மிப்படுத்துவாரே தவிர தோஷம் இல்லாமலாம் போகாது. இது நிறைய பேருக்கு விதிவிலக்குன்னு சொல்லி தப்பான விதிவிலக்கும் வச்சிருக்காங்க. என்ன மாதிரியான தப்பா அப்படின்னு பார்க்கலாம். எப்படின்னா தனுசு ராசியில செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் இல்லைன்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்க மீனத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்றாங்க.
அதே மாதிரி விருச்சிகத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா அது தோஷம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆமா. விருச்சிக ராசியாக நீ பிறந்து இருந்து உனக்கு செவ்வாய் எங்க இருந்தாலும் உன் தோஷம் இல்லைன்னு இப்படி ஒரு கத்து கதை ஓ, நீங்க இந்த ஆனா அது அப்படி இல்லல்ல. கிடையவே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து மெயினான ஒரு விஷயம் வந்து நான் சொன்ன விதிகள் தான் மெயினான விதிகள், தவிர இதெல்லாம் விதிகள் கிடையாது. ஸோ இது தப்பான விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ அவங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை, மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை அப்படி மருவி வந்துருச்சு. ஆக்சுவலி மகரத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் இல்லை, கனகத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லைன்ற ஒரு விஷயத்தை தாண்டி இவங்க கடகராசிக்காரங்களுக்கு, மகர ராசிக்காரங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்காரங்கன்னு சொல்லி ராசிகளை வைத்து அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னு இந்த ராசியை வைத்தே அவங்க நிறைய பேர் முடிவு எடுத்துடுறாங்க. செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் அவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு அபத்தமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. அதனால செவ்வாய் தோஷம் எதுக்காக இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்கிறோம். நாங்கள் வந்து ஜோதிடத்துறையில் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி, பிஏ அஸ்ட்ராலஜி, எம்ஏ அஸ்ட்ராலஜி, பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கோன்னா ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் வைப்பாங்க செவ்வாய் பற்றி, மார்ஸ் பற்றி கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், நிறைய விஷயங்கள் எந்த டிகிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நாங்கள் பார்த்தப்போ எங்களுக்கு நல்லாவே பை ஹார்ட்டாக ஆயிடுச்சு. ஆனால் இந்த கொஞ்ச நாளில் ஜோசியர் ஆறாங்க தெரியுங்களா, அவங்களுக்குலாம் வந்து ப்ராக்டிஸ் வேணும், நிறைய வாட்டி பார்க்கணும். அதெல்லாம் இப்படிலாம் பார்க்காம கொள்ளாமல் அவங்க பாட்டுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது செவ்வாய் தோஷம் இல்லைன்னு இப்படி கண்டபடி காதில் கேட்டது கண்ணில் பார்த்ததெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம், இந்த செவ்வாய் தோஷம்ன்ற ஒரு விஷயம். இந்த டாப்பிக்கை நீங்கள் கேட்டது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா மக்களுக்கு போய் சென்றடையணும் ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஜோதிடர்களாக இருக்காங்க, வீட்டுக்கு ஒரு ஜோசியராக இருக்காங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் முறைப்படி படியுங்க, முறைப்படி தெரிஞ்சுக்குங்க, அதுக்குன்னு கோர்ஸ் படியுங்க, டிப்ளமோவோ பிஏவோ எங்கே கோர்ஸ் இருக்கோ ஒழுக்கமான முறையில் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நிறையா வாட்டி ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜோதிடர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக கூட இருந்து நீங்கள் கற்றுக்கணும். எப்படின்னா ஒரு அட்வொகேட் கிட்ட எப்படி ஜூனியராக போகிற மாதிரி நம்ம ஒருத்தவங்க இவங்க ஜூனியராக கொஞ்சம் இன்னும் ப்ராக்டிஸ் வரலன்ற மாதிரி கொஞ்சம் கற்றுக்கிட்டா எப்படி சார் பார்க்கணும், ஏது பார்க்கணும், ஏன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாத மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பல ஜாதகங்கள் பார்க்க தான் இந்த ஜாதகம் இதுக்கு போகும், இந்த ஜாதகம் இப்படி வரும் அப்படின்றது நம்ம ஒரு அறுதிட்டு சொல்ல முடியும். ஸோ அப்போ வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எடுத்தோன்னே அவங்க எத்தனை வருஷமாக அவங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்கன்றதை பாருங்கள். அவங்க அப்பா ஜோசியரா இது மாதிரி பரம்பரை ஜோசியரும் இருப்பாங்க, நல்ல விஷயம்தான். இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயங்கள்லாம். மேலெழுந்த வாரியாக பார்த்து விட்டு ஒரு வாழ்க்கையை வந்து கெடுக்கவும் கூடாது. செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதத்தை போய்ட்டு செவ்வாய் தோஷமே இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லக்கூடாது, அதே மாதிரி இருக்கக்கூடிய ஜாதத்துக்கு வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பெண்ணுடைய வாழ்க்கை, மகனுக்கு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் விஷயங்க. நம்ம ஜாதகம்லாம் வர சொல்லி தரலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவதுனா என் நம்பர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ செவ்வாய் தோஷம் பற்றி பேசும்போது அதுக்கு ஒரு பரிகாரம்னு இருக்குல்ல மேம், என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து நல்லபடியாக அந்த தோஷத்துக்கான ஒரு பரிகாரமாக அமையும் அப்படின்றதையும் சொல்லிடுங்க. பொதுவாகவே வந்து எந்த இதுக்கும் வந்து பெரிய அளவுக்கு பரிகாரன்றதை விட ஜாதகத்தில் வந்து இப்போ ஒருத்தர் செவ்வாய் தோஷம் இருக்கும், ஒருத்தவங்க செவ்வாய் தோஷம் இல்லாதவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு செவ்வாய் தசை முதலே முடிஞ்சிருக்கலாம், அப்போ ஒன்றும் பிரச்சனை வராது. சின்ன வயசுல செவ்வாய் தசை வந்திருக்கலாம், அதனால பெரிய அளவில் பாதிக்காது ஒரு விஷயம். இதெல்லாம் கூட பார்க்கணும். ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த தசையே வரும், ஒரு 10 வருஷம் கழிச்சு. அப்ப 2 பேருக்குள்ள சண்டை பிரச்சனைகள் வரும். அப்ப என்ன பண்ணலாம், செவ்வாயோட அதிபதி யாரு, முருகன். முருகன் கிட்ட மனசார போய் விழுந்துடணும், நீதான்ப்பா என் குடும்பத்தை காப்பாற்றணும், நான் உன்னதான்ப்பா நம்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி மனதார கும்பிடணும், மெயினான ஒரு விஷயம். ஸோ செவ்வாய்க்கிழமை அன்று முருக பகவானை வந்து சேவிப்பது மிக நன்று ஒன்று. அதுவும் காலபைரவரை சேவிக்கிறது நல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. இதெல்லாம் பண்ணும்போது வந்து செவ்வாய் தோஷ கடுமை வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அது மாதிரியான விஷயத்த வந்து சுவாமிக்கு வந்து ஒரு நைவேத்தியமாக ஒரு சாம்பார் சாதம் மாதிரி செஞ்சு கூட நம்ம சுவாமிக்கு படைச்சிட்டு 4 பேருக்கு வந்து என்ன பண்ணால் தானம் விடுவதால் நல்லது. அது செவ்வாய்க்கிழமை அன்று செய்தால் மிக மிக நல்லதுங்க. இது வந்து செய்து கொண்டால் நிச்சயமாக ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசணும். முக்கியமாக செவ்வாய் தோஷம் அப்படின்றதுக்கான ஒரு புரிதலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. மிக்க நன்றி மேம். நன்றி, வணக்கம்.